வெல்கம் டு NMAX சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மேட்ரிசஸில் எக்ஸாம்பிள் 16ஓட இன்னொரு பார்ட். ஏன்னா வீடியோ பெருசாக போனதுனால இதில் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ ஏபி, இப்போ ஏபிசியை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸோட காலம் ரோ செக் பண்ணிவிட்டு தான் மல்டிபிள் பண்ணுறோம். ஈக்குவலாக இருந்ததுனால மீதி இருக்க ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன வரும்? 3/2, 3 rows 2 columns. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோடது எழுதிடணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், செகண்ட் மேட்ரிக்ஸோடத எழுதிடணும். இப்போ சால்வ் மட்டும் தான் பண்ண போகிறோம். 1 + 0 + 1. நெக்ஸ்ட் 3 + 2 - 4. நெக்ஸ்ட் 2 + 0 - 3. 6 + 0 + 12. 3 + 0 - 2. 9 - 2 + 8. சால்வ் பண்ணால் 2 1 -1 18 1 15. இப்போது இது வந்து ஏபி. ஏபியை திரும்ப சி கூட மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ இதோட ஆர்டர் வந்து 3/2. இப்போ இதோடது 2/4. ஸோ காலம் ரோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணால் நம்மளோட ஏபி சியோட மொத்த ஆர்டர் என்ன வரும்? மீதி 3/4ன்னு வரும். அப்போது 3 rows 4 columns. ஸோ நான் அடுத்த வீடியோவிலேருந்து ஜஸ்ட்டு டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிடுவேன். உங்களுக்கு இந்த 7 மெத்தட் தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா இப்படி போடுங்க, பட் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் எழுதிடணும். இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, சியில் இருக்கிறது இங்கே காலமாக எழுதிடணும். ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இங்கே இருக்க முதல் நம்பர், இங்கே இருக்க முதல் நம்பர், இங்கே இருக்க அடுத்த நம்பர், இங்கே இருக்க ரெண்டாவது நம்பர், அந்த மாதிரி தான் மல்டிபிள் பண்ணணும். அதனால தான் இப்போ டாட் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ 2 + 2, 4 + 0, 6 - 2, -8 + 1, -1 + 36, -2 + 0, -3 - 36, 4 + 18, 1 + 30. Next 2 + 0, 3 - 30, -4 + 15. ஸோ சால்வ் பண்ணணும். 4 4 4 - 7, 35 - 2 39 22, 31 2 - 27 11. ஸோ ஏற்கனவே அங்கே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அங்கே இருக்கிறது வந்து ஏபிசி, இங்கே இருக்கிறது ஏபிசி, ரெண்டுமே ஈக்குவலாக தான் வந்துருச்சு. ஸோ ப்ரூவ்டு. அவ்வளோதான்.